Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் பாரதி இருந்த வீடு, அத்தியாயம் 9, 3ஆம் அங்கம், காட்சி. அதே தினம் மாலை பார்க்கில் மணியும் தாத்தாவும் உட்கார்ந்திருக்கிறார்கள். தாத்தா தான் மத்தியானத்தில் படபடப்பாக பேசியதற்கு உண்மையான வருத்தத்துடன் இருந்தார். தாத்தா: அந்த மாதிரி நான் பேசியிருக்கவே கூடாது. என்னவோ மனசன் அடித்தளத்தில் உள்ள அழுக்கு திடீர்னு இப்படி வெளியில் சாக்கடை குதிராப்பில் வெளியில் வந்துடுறது. நீங்கள் கேட்டதெல்லாம் நியாயம்தானே? எல்லாம் என் கோணத்தில் என்னுடைய 75 வயசு பார்வையில் நியாயம்தான். அவளுக்கு வேறு கவலைங்க, வேறு பிரச்சனைங்க. பையன் ஆஃபீஸ் விட்டு வர்றப்போ ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். அதனால் என்ன கவனிக்க மறந்து போயிருக்கலாம். விருப்பம் இல்லைன்னு வெறுப்புன்னு நான் அதை எப்படி எடுத்துக்க முடியும்? மணி: எப்படியும் இனிமேல் உங்கள் 2 பிள்ளைகளுக்கும் உங்கள் விருத்தப்படி நடந்துப்பா, அது மட்டும் உத்தரவாதம். அப்படிங்கிறியா? 37 லட்சம் வர்ற வரையில் அது இருப்பாளோ இல்லையோ? நிச்சயம். ஆனால் அது வந்தப்புறம் என்ன பண்ணுவேன்? நியாயமாக பார்த்தா என் சன்னு டாக்டர் எல்லாத்துக்கும் அதை பிரித்து தான் கொடுக்கணும். எனக்கு பத்திரத்துக்கு கொஞ்சம் வச்சுக்கணும். மணி, நீ எதுக்கும் ஒரு வக்கீலை பார்த்து ஏற்பாடு பண்ணிடு. அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. நீ ஏதாவது பிளான் முன்னையே போட்டு வச்சுருக்க பிடிக்கிறதுக்கு? பணம் கிடச்சா தானே பிடிக்கிறதுக்கு. புரியல. இந்த பணம் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல, எல்லாமே ஒரு செட்டப்பு. என்ன சொல்கிற மணி? இந்த காலத்து வார்த்தையெல்லாம் எனக்கு அதிகம் பரிச்சயம் இல்லை. செட்டப்புன்னா பொய்ன்னு அர்த்தமா? ஆமாம், உங்கள் வீட்டில் சுப்பிரமணிய பாரதி இருந்தது என்னவோ சத்திய வாக்கு. நான் அதை பற்றி ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அதை அக்வயர் பண்ணும்படியாக ஒரு லெட்டர் எழுதினேன். நல்லதை நினச்சி தான் எழுதினேன். ஆஸ் அ சிட்டிசன். வாஸ்தவந்தான். அவள் அதுக்கு சாஸ்திரி பவன்லேருந்து ஒரு ஆளை அனுப்புகிறதா லெட்டர் போட்டிருந்தா. அதுக்கப்புறம் தான் என் வேலை. என்ன பண்ணி சொல்கிற? அதே கவர்மெண்ட் லெட்டர் ஹெட்டை மட்டும் ஜெராக்ஸ் பண்ணி பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு கடுதாசி அனுப்பிச்சேன். வீட்டுக்கு 37 லட்சம் மதிப்பு போட்டு கொடுக்குறதாகவும் உள்ள டாக்குமெண்டெல்லாம் காட்டினா 30 லட்சம் தரோம்னு. கடவுளே, கடவுளே, எதுக்காக மணி இப்படி பண்ண? உங்கள் பிள்ளைகளுக்கு புத்தி வர்றதுக்கு, அவளுடைய உண்மை ஸ்வரூபத்தை அவளே தெரிஞ்சுக்கிறதுக்கு. டெல்லி பிள்ளைக்கும் ஒரு காப்பி அனுப்பிச்சேன். அதுக்காக என்ன பொய்னாக்கிட்டியா? நீங்கள் எங்கே பொய்யன்னேள்? உங்கள் வீடு பொய்யே இல்லையே. உங்கள் திருவல்லிக்கேணி வீடு பாரதி இருந்த வீடுங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதுக்காக அக்வயர் பண்ணி கேட்டு மினிஸ்ட்ரிக்கு உங்கள் சார்பில் கடுதாசி எழுதுனதில் எதுவும் பொய் தப்பு இல்லை. அவள் இன்ஸ்பெக்ட் கூட பண்ணியிருக்கா. பணம் என்னவோ நிச்சயம் வரும். என்ன ஒரு 30,000, 37,000ங்கிறதுக்கு பதிலாக 37 லட்சம் நடுவில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாஜரேஷன் பண்ணி ஒரு லெட்டர் விட்டு பார்த்தேன். ஃபோர்ஜரியா இது? இப்போ என்ன அவங்கெல்லாம் காரி துப்ப மாட்டாங்களா அவங்க 2 பேரும்? அவளுக்கு எப்படி தெரிய போகிறது? இப்போ பாருங்க, மாதம் உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும்படியாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன். The matter is under consideration. Please get me the following documents-னு ரேஷன் கார்டிலேருந்து பாஸ்போர்ட் நம்பரை அம்மை குத்திட்டு சர்டிஃபிகேட்டுன்னு ஒவ்வொன்றும் கேட்டுகிட்டே இருக்கலாம். சர்க்கார் சமாச்சாரம் கொஞ்சம் வருஷம் இழுத்தடிச்சப்புறம் தான் பணம் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வரைக்கும் 2 மகன்களுடைய கவனிப்பிலும் சுশ্ரூஷையிலும் குறை எதுவும் வராது. நிம்மதியாக இருந்துட்டு போவேன். மணி, நீ சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்கே. அதனால் ஒரு பொய்யோட 1/2 மணி நேரம் கூட நிம்மதியாக வாழ முடியாது. நான் தேடுறது வெளி சந்தோஷம் இல்லை, வாழ்நாள் முழுக்க இந்த பொய்யோட வாழணுங்கிறே. நீ என்ன தப்பு கணக்கு போட்டுட்டேன் மணி? விவரம் தெரியாமல் இருக்கிற நீங்கள். பொய் சொன்னால் தான் இந்த நாட்களில் நிம்மதியாக இருக்க முடியும். நான் அன்றைக்கி நான் சொன்னேன் பாரு, பொய் சொல்கிறதுக்கு வழிகள் நம்பும்படியாக பொய் சொல்லணும். சரியான காரணத்துக்கு பொய் சொல்லணும் அப்படின்னு 7 விதி இருக்குது. அதைக்கு தான் கடைப்பிடிச்சேன். சின்ன விஷயங்களுக்கு பொய் சொல்லக்கூடாது. இது பெரிய விஷயம். உங்களுடைய நிம்மதி பிரச்சனை. பொய்யில் குறிக்கோள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். இதில் குறிக்கோளும் உங்கள் நிம்மதி. எவரும் எதிர்பாராத சமயத்தில் பொய் சொல்லணும். திடீர்னு தான் இந்த லெட்டர் வந்தது. கவனமாக பொய் சொல்லணும், யோக்கியமாக பொய் சொல்லணும். உங்கள் பொய்யில் யோக்கியம் இல்லையா? ரொம்ப ரிசர்ச் பண்ணி கவனமாக லெட்டர் பேப்பர்லாம் தயாரித்து எல்லாம் சொல்கிற போய் கேட்குறவளுக்கு திருப்தி அல்லது பலன் தர்றதா இருக்கணும். எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. சரி, அந்த பொய் கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன செய்யணும்னு அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கான். அந்த பொய்யை மெய்யாக்கணும். அப்போ 37 லட்சம் கைமாத்தா கூட மூஞ்சி அப்பாரு. மணி, நீ செஞ்சது அக்கிரமம், ஆகாத்தியம்.
மை காட், நான் என்ன செய்ய போகிறேன்? எப்படி அவன் மூஞ்சியில் முழிக்க போகிறேன்? கிருத்திகா சொல்லி சொல்லி காட்டுவாளே, இந்த சித்ரா இன்னும் காஞ்ச சப்பாத்தி போடுவாளே. என்ன கேட்டால் அதை சொல்ல அவசியமே இல்லை. அந்த பொய்யை நடத்திகிட்டே போகலாம். அதுக்காக நல்ல நல்ல உத்திகளெல்லாம் வச்சுருக்கேன். முதல்ல உங்கள் பிரதர்ஸ் கிட்டே இருந்து கிளைம் இருக்கிறதாகவும் அதில் லிட்டிகேஷனில் ஒரு கேஸ் போட்டு வைக்கலாம். அது முடிஞ்சது தான் பணத்தை பற்றி பேச்சு கவர்மெண்ட் இருந்து லெட்டர் வர வைக்கலாம். உறவுக்கார யாராவது ஒரு ஆசாமியை ஒரு கேஸ் போட வைக்கலாம். போட்டுவிட்டா 20 வருஷத்துக்கு தாங்கும். ஒரு தலைமுறைக்குள்ளே முடியாமல் இழுத்தடிச்சு வாய்தா வாங்கிக்கிண்டே போகும். எத்தனையோ வழி இருக்குது நீட்டி வைக்க. தாஸ்தாவ்ஸ்கி கதையில் ஒருத்தன் 18 வயசில் ஒரு கேஸ் போடுவான். அது முன்சிப் கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தத்தி இழுக்கடைச்சு கேஸ் போட்டவனுக்கு 90 வயசாகி டெத் பெட்டில் இருக்கிறப்ப தான் அவனு மாற புறாண்டி உலுக்கி தாத்தா உங்கள் கேஸ் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லுவான். அதை போல் நீங்கள் கோவிச்சிக்கலைன்னா உங்கள் காலம் வரைக்கும் நிச்சயம் இதை இழுத்தடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்ச கிழமை என்னை ஏமாற்றிட்டான்னு அவன் நினைக்கலாம். கருட புராணத்தில் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? இந்த மாதிரி பொய் சொன்னவாளை 100 யோசனை உயரமான மலை உச்சியிலிருந்து தள்ளி உருட்டுவாளாம். உயிரும் போகாது மறுபடியும் மேல் தடுக்கி ஏற சொல்லி மறுபடியும் உருட்டுவாளாம். அவீசின்னு அந்த நரகத்துக்கு பேர். உமக்கு தான் அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லையே? இல்லை தான், ஆனால் இதில் உள்ள குற்ற உணர்ச்சி என்ன கொண்டுடும். மணி, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. மணி, என்னப்பா இப்படி ஒரு தர்ம சங்கடத்தில் மாட்டி விட்டுட்டிய? நல்லதை நினச்சி தான் போய் செஞ்சேன். இது நல்லதா? ஒருத்தர் நாம் போய் சொல்கிறதால நம்மோட அனுசரணையாக இருக்குங்கிறத 24 மணி நேரம் ஒருத்தர் நல்லதுங்கிறியா? பாரும் பொய்க்கு நிஜமான மதிப்பு இருக்குது. இந்த காலத்தில் அதனுடைய தேவையை உணர்த்துக்கிற பக்குவம் நமக்கு இல்லைன்னா படக்குன்னு சின்னதாக லெட்டர் தயார் பண்ணி அனுப்பிடுறேன். மினிஸ்ட்ரியிலிருந்து we regret we are not in a position to consider your request for acquisition due to the other priorities of this ministry. I am directed to inform you. அதை முதல்ல செய்ய. எதுக்கும் தீர்மானித்து நாளைக்கு சொல்லும். எனக்கு என்னமோ உண்மையை சொல்கிறதுக்கு அவசரப்பட வேண்டாம்னு தோன்றுறது. 2வது பையன் கூடையும் ஒரு 4 மாதம் இருந்துட்டு அவனை ஹரித்வார் ரிஷிகேஷெல்லாம் அழைச்சிட்டு போக சொல்லிவிட்டு தாஜ்மஹால் பார்த்துட்டு ஒரு நடம் திருப்பதிக்கு டாக்ஸியில் அழைச்சிட்டு போக சொல்லிவிட்டு அப்புறமெல்லாம் இதை அவுத்து விடலாம்னு போட. காட்சி 2. அதே இரவு நாடாவின் வீடு. இரவு வேளை. தாத்தா ஆழ்ந்த யோசனையுடன் உட்கார்ந்திருக்கிறார். அவர் கையில் புஸ்தகம். ஸ்ரீராம் ஸ்வேதாவுடன் வந்து உட்கார்கிறார்கள். ஸ்ரீராம், கூப்பிட்டீங்களா தாத்தா? ஆமாம். ஸ்வேதாவையும். ஸ்ரீராம், எங்கள் அப்பாவும் அம்மாவோ? ஸ்ரீராம் கவாஸ்கர் பேட்டை ஆராய்ந்துபடியே. ஷாப்பிங் போயிருக்கா உங்களுக்கு ஸ்வெட்டர் வாங்குறதுக்கு? ஸ்வேதா, ஸ்ரீராம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன தாத்தா? நான் ஒரு பொய்யை சொல்லிட்டேம்மா. இதனால என்ன தாத்தா? நான் என் கிளாஸில் ஒரு நாளைக்கு 40 பொய் சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிடும். அன்றைக்கி தெண்டுல்கர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன்னு ரீல் விட்டேன். நானே போட்டுட்டேன். நான் சொன்னது பெரிய பொய்யே. உங்கள் அப்பா அம்மா எல்லாம் சமீபத்தில் பேசிக்கிறா பாரு, எனக்கு 37 லட்சம் நிறைய பணம் வரப்போகிறதுன்னு பேசிக்கிறாளே. ஆமாம், அதுதானே இப்போது ஹெட்லைன் நியூஸு. அதெல்லாம் பொய் ஸ்வேதா. எல்லாம் இந்த மணிமாமா அவர் அது என்ன செட்டப்பு பண்ணி அனுப்பிச்ச லெட்ரு. அந்த வீட்டுக்கு வந்தால் 10,000 வரும். வேறு எதுவும் அதிகமாக பணம் வரப்போகிறதில்ல. தாத்தா அவர்கள் இருவரையும் எதிர்பார்ப்புடன் பார்க்க ஸ்ரீராம், தாத்தா கை கொடுங்க தாத்தா, கை கொடுங்க. மை காட், திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் பெரிய பெரிய பாடம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. யார்? திஸ் இஸ் கிரேட். ஸ்வேதா, அம்மாவுக்கு தான். ஷேக் ஹேண்ட் தாத்தா. தாத்தா, யூர் ரியலி கிரேட். அவங்க 2 பேரும் உங்களை ட்ரீட் பண்ணதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நானும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்களை அவமானப்படுத்துகிற போதெல்லாம் நான் பெட்ரூமில் உட்காந்து அழுதுருக்கேன் தாத்தா. நீங்கள் செஞ்சது சரியான காரியம். 2 பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. கவலைப்படாதீங்க தாத்தா, நான் இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நானும் தான். இப்படியே வண்டி ஓடட்டும். சாச்சா, தப்பு ஸ்ரீராம். அப்படி செஞ்சால் நான் அவங்க 2 பேருக்கும் சரியான உதாரணமாக இருக்க முடியாது. முதல் காரியமாக நான் உங்கள் அப்பா சித்தப்பா 2 பேரையும் கூட்டி வச்சுண்டு இது மணி பண்ணின திருசமமும் அந்த வீடு ஓட்ட காலனா பெறாதுன்னு சொல்லிட போகிறேன். வேணும் தாத்தா, தேவையில்லை. இல்லைம்மா, தெரிஞ்சுட்டே ஒரு தப்பு காரியம் செய்ய போகக்கூடாது. நான் சொல்லியே தீரப்போகிறேன். தாத்தா, இன்னொரு ஐடியா. ஸ்வேதா, நீ கேளு. ஸ்ரீராம் அவர் அருகில் வந்து அவரை அணைத்து கொண்டு, தாத்தா எங்களுக்காக காத்துருங்க தாத்தா. நாங்கள் படிப்பு முடிஞ்சு சம்பாதிக்க தொடங்கினதும் உங்களை நல்லா வச்சுக்கிறோம். நானும் சம்பாதிப்பேன். பயோகெமிஸ்ட்ரி படிச்சுட்டு ஏதாவது லேபில் ரிசர்ச் பண்ண போகிறேன். தாத்தாவுக்கு படித்து காட்டுறேன். டிவி பெருசாக போட மாட்டேன். தமிழாக்க தொடர் கிடையாது. ஸ்வேதாவுக்கு கல்யாணம்
இன்சிஸ்ட் பண்ணாட்டி அது வரைக்கும் இந்த 2 பைத்தியங்கள்கிட்டையும் பல்ல கடிச்சுட்டு இருந்துருங்கோ. தாத்தா வெயிட் ஃபார் அஸ் தாத்தா, எங்ககிட்ட கொஞ்சம் அன்பு பாக்கி இருக்கு. தாத்தா ஸ்ரீராமையும் ஸ்வேதாவையும் தழுவிக்கொண்டு, ஆமாம் உங்ககிட்ட தான் நம்பிக்கையும் பாக்கி இருக்கு. சற்று நேரம் உண்மையான அன்பின் அரவணைப்பு. மூர்த்தி, நானா, கிருத்திகா மூவரும் கடைக்கு போய்விட்டு திரும்பி வர, கிருத்திகா, ஸ்ரீராம் தாத்தாவுக்கு காம்ப்ளான் கொடுத்தியா? தாத்தா அதை விட பெரிய டானிக்கு எடுத்துட்டான். மூர்த்தி, நானா 2 பேரும் கிட்ட வாங்கோ, உங்ககிட்ட உண்மையை சொல்லணும். தாத்தா கை அசைப்பில் என்ன சொல்கிறார் என்பதை காட்டாமல் மெல்ல மேடை இருள் திரை. பின்னணியில் பாரதியார் பாடல். இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா வளத்தினாய் வா வா வா, களையிழந்த நாட்டிலே முன்போல களை சிறக்க வந்தனை வா வா வா. முற்றும். அப்போ அதோட சுஜாதாவோட இந்த ஒரு நாடகம் முடிஞ்சது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாரதி இருந்த வீடு, இதை நான் கோயம்புத்தூரில் பார்த்தப்போ நான் டெஃபினெட்லி நான் படிக்காததுன்னு தெரியும் எனக்கு. அதுக்காக சும்மா அப்படி எடுத்தேன், சுஜாதா தானே அப்படின்னு எடுத்தேன். அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப அன்பிலீவபிள் ஸ்டோரி தான் இது. பட் ஐ திங்க் த ஃபேமிலி செட்டப் சொல்கிறதுக்காக, இந்த மாதிரி சொல்கிறதுக்காக அவர் எழுதியிருக்காரு. ஆஃபீஸ்லி நான் அந்த பார்ட் 7 சொல்லும்போது நான் உங்கள்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுவேன். அதோட ஆடியோ ரொம்ப மோசமாக இருந்தது. ஐ டென்ட் ரியலைஸ் இட் அன்டில் ஐ ஆக்சுவலி ஹர்ட் இட். யாரும் சொன்னாங்க காமெண்ட்டில் சேயிங் தட் த ஆடியோ இஸ் நாட் குட் அப்படின்னு. அது திருப்பி கேட்டால் தான் தெரியுது சரியாகவே ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஐம் ரியலி சாரி அபவுட் தேட். அது மட்டும் இல்லை, அந்த பர்டிகுலர் எபிசோடில் நிறைய கேரக்டர்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் இருந்தது. ஸோ அது கொஞ்சம் நான் ரஃபாக ஸ்பீடாக சொல்லிட்டேன், கொஞ்சம் அன்கிளியராக இருந்தது. ரியலி அப்பாலஜைஸ் ஃபார் தேட். அது இல்லாமல் ஐ திங்க் ஐ கரெக்டட் தேட். பட் யூனோ, நாடகம் வாஸ் ஜஸ்ட் ஆவரேஜ் நாடகம். ஜஸ்ட் டைம் பாஸ், நல்லா தான் இருந்தது. பெரிய அன்பிலீவபிள்லாம் சொல்ல முடியாது. பட் யூனோ, இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்கு இல்லையா? ஸோ த கிட்ஸ் டோன்ட் டேக் கேர் ஆஃப் யூர் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ கூட இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை வச்சுட்டு அப்படி எழுதியிருக்காரு. Definitely worth reading once. Hope you enjoyed it. இனி எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.